ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலனை பார்க்க போறோங்க. சனீஸ்வரன் யாருங்க? முதல் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன், நியாயம். அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது உங்களோட வேலை, தொழில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும் எப்படிப்பட்ட பலன், அதாவது சந்தோஷமான பலனா, துக்கமான பலனா, நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, இல்ல சந்தோஷமாக இருக்க போறீங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, அதுக்குண்டான லாபம் எல்லாமே. அதாவது அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமான சனீஸ்வரன் கால புருஷ தத்துவப்படி 10க்கு அதிபதி 11க்கு அதிபதி, சரிங்களா? இவரு குரு பகவானோட வீட்டுல மீனராசியில இருக்கிறாருங்க. இருந்து இப்போ சனி பெயர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் சனி தன் நிலைமை இயல்பையை மாற்றம் அடைகிறார். அதாவது வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியனை விட்டு விலகும் பொழுது வக்ரம் அடைவார்கள். இவர்கள் தன் இயல்பு நிலையை மாற்றம் பெறுவார்கள் தான் நிலைமைங்க. இப்போ ஆல்ரெடி சனீஸ்வரன் குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட தாங்க இருக்காரு. இப்பொழுது தன் இயல்பை மாற்ற போகிறார். பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவான சூழ்நிலை இருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் இயல்பை மாற்றம் அடைவதனால், குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால் தன் இயல்புத்தன்மை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதிகப்படுத்துவார். இது எப்படின்னா ஒவ்வொரு ராசி, ஏன்னா ஆல்ரெடி அவர் குரு பகவான் வீட்டில தான் இருக்கிறதுனால அடிக்கடி சனி பகவான் சுபத்துவம் படுறது. ஏன்னா இயற்கை பாவி, சனீஸ்வரன்றவர் இயற்கை பாவி. அவர் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் சுபம் அடைஞ்சிட்டாரு. இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்னும் சுபத்துவம் படுறாரு. இதன் அடிப்படையில் இவர் வக்ரம் பெறும்போது இதனோட பலன்கள் மாறுபடும் ஒரு ராசிக்கேற்றபடி. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், பலன்கள், வேலையில என்னென்ன மாற்றம், முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமா சில விஷயத்துக்கு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமா பலன்கள் மாறப்போது. ஒவ்வொரு ராசிக்கும் அவர் இருக்கிற இடம் மாறும். ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் என்ற மாதிரி. அவர் இருக்கிற இடம் மாறும்போது இவர் வக்ரம் அடைந்து 138 நாட்கள் மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம், எந்தெந்த ராசிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயமாவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சில மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு. இது ஒன்னா ஒரு ராசிக்கும் பார்ப்போங்க. கடகராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் சனீஸ்வரன் வக்ரன் பெயர்ச்சி உங்களுக்கு 9ஆம் இடமான மீன வீட்டுல தாங்க, குருவோட வீட்டுல இருக்கிறாரு, மீன ராசியில் இருக்கிறாரு. 138 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் இவர் வக்ரம் அடைந்து தன் இயல்பை மாற்றம் அடைகிறார். குருவின் பார்வையில இருக்கிறார், சரிங்களா? அதாவது உங்க ராசியில தான் குரு பகவான் இருக்கிறார். குருவின் பார்வையில சனி பகவான் இருக்கும் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து சகல யோக பாக்கியங்களையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு சொல்லாங்க. ஏன்னா கடகராசிக்கு சனி பகவான் சில இடத்துல இருக்கும்போது சில பலன்களை மாற்றி அமைப்பார் என்றது உண்மைங்க. ஆனா 9ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கும்போது, குருவோட வீட்டுல இருக்கும்போது அவர் உங்களுக்கு நல்ல நன்மைகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர். அதன் மூலயமாக உங்களுக்கு அப்பா தொழில் எடுத்து நடத்துறது, அப்பா வழி சொத்துக்கள் வருது, அப்பா வழியில இருந்த வில்லங்கள்லாம் தீருது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற யோகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த துறையில, அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சி, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற யோகம் கிடைக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையில் இருந்தாலும் தனியா ஒரு பிசினஸ் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். 9ஆம் இடத்தில் இருக்கிறோம் சனி பகவான் வக்ரம் அடையும் போது புதிய வாய்ப்புகளையும், புதிய அதிர்ஷ்ட யோகங்களையும், புதிய மனிதர்களின், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு பொருளாதார நிலைமை, நிதி நிலைமை மாறப்போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு சில யோகங்கள் வரப்போகுது, அது மாதிரி தடைகளாகும். அதாவது உங்களுக்கு அது தெரியும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு சில தொடர்புகள்லாம் வந்திருக்கும். அதன் மூலயமா உங்களுக்கே தெரியும், இது இவர்கிட்ட சொன்னா இவர் பண்ணி கொடுப்பாரு என்ற நிலைமைலாம் இருக்கும். அவர் நீங்க மீட் பண்ண முடியாத சூழ்நிலையை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது அந்த வாய்ப்புகள் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது. உங்கள்
உங்கள தேடி வரும் அந்த வாய்ப்புகள் வந்து உங்க நிலைமையை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. அதுதாங்க இந்த வக்ரம்ன்றது. என்னன்னா, உங்களுக்கு நார்மலா கிடைக்க வேண்டியது வந்து தாமதமாக இருக்கு பார்த்தீங்களா? இப்ப வந்து நான் போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. ஒரு 2 மணிக்கு போனோம்னா, இந்த இடத்துல போய் சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா ஒரு 4 மணிக்கு, 5 மணிக்கு தான் போயிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த உணவு, அந்த சாப்பாடு வந்து கிடைக்காம தீர்ந்து போயிருக்கும். இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இப்பொழுது இந்த காலகட்டத்தில என்ன நடக்கும்? ஆன் டைம்க்கு நீங்க அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதன் மூலியமா நீங்க சந்தோஷமாகவும், நிம்மதியாகவும் அடையக்கூடிய நிலைமை. இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு சூழ்நிலைய சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இவ்வளோ காலமாக உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தாமதமாகும், தள்ளி போயிருந்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. முக்கியமா திருமண வாய்ப்புகள். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுவும் உண்டு. திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரப்போது. திருமண தடைகள் நீங்க போது. முக்கியமா மாணவர்கள் வந்து தொழில் கல்வி படிக்கிறதுக்காகவும், பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காகவும் வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. வெளிநாடு மற்றும் இல்லாமல் வேற மாநிலம், வேற ஊருக்கு போயிட்டு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, இவ்வளவு நாளா இருந்து வந்த வேலை, அதாவது தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை மாறப்போது, மறைமுகமா இருந்த எதிரிகள் விலக போறார்கள். நோய், அதாவது சில பேர் வந்து நோய், ஒரு ஆரோக்கியம் இன்மை, மருத்துவ செலவு இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனைலாம் மாட்டிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தீரப்போகுது. கடன் தீரப்போகுது, நோய் தீரப்போகுது, எதிரிகள் விலக போகிறாங்க. முக்கியமா வேலையில, அரசு சார்ந்த துறையில, அரசியல்ல இருக்கிறவங்க, இந்த மாரி உங்களுக்கு இருந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகப் போறார்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடையிறது உங்களுக்கு சிறப்பு மிக்க யோகத்தை கொடுக்க போறாரு. ராஜ வாழ்க்கையை கொடுக்க போறாரு. உங்களுக்கு இருந்த எதிரிகள் விலகப் போறார்கள். உங்களுக்கு லாபம், பொருளாதார வளர்ச்சி, தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்க போறாரு. முக்கியமாக அப்பாவின் சொத்துக்கள், தகப்பனாரின் சொத்துக்கள், அதாவது வில்லங்கமாகும். ஒரு சட்ட சிக்கல்லயும், அதாவது இப்போ சில பேர்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்பாவு சொத்து கிடைக்கணும், நியாயமா எனக்கு கிடைக்கணுங்கன்ட்டு கேஸ்லாம் நடத்தியிருப்பீங்க. அந்த அது வந்து உங்களுக்கு சாதகமா அமைந்து, தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா அமைந்து, உங்கள் சொத்துக்கள் வரதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடையிறது சிறப்பு, சிறப்பு, சிறப்புன்னே சொல்லலாங்க. ராஜ யோகத்தையும் குடுக்க போறாரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.